ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, கொலு ஷாப்புன்னு சொல்லக்கூடாது, கொலு கடல்னா சொல்லணும். அவ்வளோ பொம்மைங்கங்க, அவ்வளோ அழகழகான பொம்மைங்க. உங்களுக்கு மினி கொலுலேருந்து மெகா கொலு வைக்கிற அளவுக்கு எல்லா வகையான எல்லா சைஸஸ்லேயும் இவங்கக்கிட்ட பொம்மை இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க. லாஸ்ட் இயர் கொலுக்கு இவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தடவையும் நான் தெரியும் இப்போ கொஞ்சம் படிக்கட்டு கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்காக தாங்க போயிருந்தேன். அப்பப்பா என்னால் அப்படியே வர்ணிக்க முடியலங்க. அவ்வளோ பொம்மைங்க, அவ்வளோ அழகழகாக சூப்பராக இருந்ததுங்க. 80s 90s கிட்ஸோட பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் ஒரு செட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படியே வந்து அள்ளிட்டு போகலாங்க. என்ன பொம்மை கேட்டிங்கனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸு உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து எனக்கு வந்து சின்ன குழுப்படி தான் இருக்குது, அதுக்கு தான் வேணும், இல்லை 5 படி வச்சுருக்கேன், 7 படி வச்சுருக்கேன், எனக்கு பிரம்மாண்டமாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் இருந்ததுங்க. ஸோ அப்படியே நம்ம கடைக்குள்ளே நுழையிறப்பே வாசல்லே பார்த்திங்கன்னா இவ்வளோ பொம்மைகள் இருந்ததுங்க. என்னால் அப்படியே கண்ணை எடுக்கவே முடியல. ஒவ்வொரு பொம்மையும் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரில் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த பொம்மைகளை உங்களால் வாங்க முடியுங்க. ஏன்னா இவங்க வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட பல வகையான செட்டு பொம்மைகளும் கிடைக்குதுங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இது வரைக்கும் நான் பார்க்காத பல செட்டு பொம்மைகள் வந்து இங்கே பார்த்துருந்தேங்க. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக கூட போடலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு 9 மணிங்க. 9 மணிக்கு மேலே அவங்கக்கிட்ட கேட்டு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஓகே அப்படின்னாங்க. நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிட்டு வந்திருக்கேங்க. நம்ம சேனலில் வந்து பேர் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் கடையை தேடி வருவாங்க. வர்றப்ப நம்ம சேனல் நேம் சொல்கிறாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கடை என்ன, எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் கடையை விசிட் பண்ணுறப்ப நம்ம சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட மறக்காமல் காமிங்க. ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட உள்ள ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடை தாங்க. வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் என்ன பொம்மை கேட்டாலும் என்ன வகையான பொருள் கேட்டாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட கிடைக்குங்க. அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த செட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து பேப்பர் மேட்ச் செட்டு, லைட் வெயிட்டுங்க. திருப்பார்கடலில் வந்து அந்த அமுதம் வந்து கடைவாங்கல்ல அந்த செட்டு தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. இந்த ரொமான்டிக் கப்பலை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆண்டாள் மடியில் ரெங்கநாதர் படுத்திருக்காரு. இந்த பொம்மை எல்லாமே வந்து பேப்பர் மேட்ச்சில் வந்து மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கலர் வந்து ஃபேட் ஆகிறது வந்து வரவே வராதுங்க. ஒரு 15 to 20 இயர்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, க்யூட்டாக இந்த அம்மன்லாம் பாருங்களேன். அந்த சாரீ ரெட் கலர் சாரியில் அந்த ஒயிட் கலரில் அந்த அந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங் ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. சாரதாம்மா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஃபினிஷு, உங்களுக்கு வந்து அந்த வுட் ஃபினிஷுங்கிற மாதிரிலாம் நிறைய இருந்தது. இது கொல்லூர் மூகாம்பிகையோட ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் வீட்டில் சின்ன படிக்கட்டு தான், ஆனால் பார்க்க அட்ராக்டிவாக டால் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்கள வந்து செக் பண்ணி பாருங்கங்க. சாரிங்க, கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து அவங்க ஷாப் க்ளோசிங் டயத்தில் தான் போயிருந்தேன். ஸோ என்னால் வந்து ரேட்டுங்கிறது வந்து ஒரு சில இதுக்கு தான் கேட்க முடிஞ்சது. நிறையா இது வந்து நான் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிவிக்கணும், இங்கே வந்து இதெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதுனாலே நான் வந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டேன் நான். இவங்க வந்து நான் போன சமயத்தில் நல்லா பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. நிறையா ஆர்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கெலாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இது பார்த்திங்களா, அந்த குடும்பமாக நமக்கு உள்ளது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஸ்டாச்சு. இந்த அளவுக்கு வந்து கோயில்களில் வந்து நிறைய பெரிய பெரிய பொம்மை வைப்பாங்க. ஒரு சில பேர் கோயிலுக்கு கூட வந்து அவங்களோட நேர்த்திக்கடனாக இந்த மாதிரி குழுவுக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுப்பாங்கங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு.
நிறைய கோயில்களில் உற்சவராக இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு சின்னதா வெங்கல சிலையில வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிலைகள் வந்து தத்ரூபமாக இந்த தடவை நிறைய இடத்துல பார்த்தேங்க. இவங்களும் சூப்பராக வச்சுருந்தாங்க அது. நமக்கு பொதுவாக கிருஷ்ணர்னாலே ராதே தாங்க ஞாபகம் வரும். ஆனால் இந்த தடவை நான் இந்த கொலு பொம்மை பார்க்குறப்ப ஆண்டாள் கிருஷ்ணர் தான் டாப் ஹைலைட்டாக இருந்தது உங்களுக்கு. பைரவர் பொம்மை வச்சுருந்தாங்க உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பைரவர் பொம்மைலாம் நான் வந்து நிறைய இடத்துல பார்த்ததே இல்லை. தனித்தனியாக உள்ள மாதிரி உள்ள பொம்மைகள் வந்து இருந்ததுங்க. ஐயப்பன், விநாயகர், அதுக்கப்புறம் இந்த பாவை விளக்கு செட்டுலாம் வந்து வேரியஸ் சைஸஸில் இங்கே அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ நான் காமிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கங்க. சென்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டிங்கன்னா அது ரேட் சொல்லிடுவாங்க. இல்லை நீங்கள் சென்னைக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா டன்ஸோ கூட போட்டு விட்ருவாங்கங்க. சூரிய நமஸ்கார செட்டுலாம் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இது வந்து சூரசம்ஹார செட்டுங்க. நான் இவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருக்கேன். அந்த மேலே அந்த பிள்ளையார் முகம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு அடுத்தது சூரசம்ஹாரம். உங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த கந்தசஷ்டியை விட்டு சூரசம்ஹாரம் பார்ப்போம்ல, அந்த செட்டு தாங்க. இது பேப்பர் மேட்ச்சில் உள்ள செட்டு உங்களுக்கு. இதே மாதிரி ஒன்று வந்து இதில் மண்பொம்மையிலையும் வச்சுருந்தாங்கங்க. இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த சூரசம்ஹார செட்டு. யானை மாதிரி உள்ளது, ஒரு அரக்கன் மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லி முருகனோட சேர்த்துருக்க மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செட்ஸ் எல்லாம் இங்கே நிறையா கலெக்ஷன் இருந்ததுங்க. கோவர்த்தன மலை, அந்த மலையை வந்து பிடிச்சிருக்க மாதிரி இது சூப்பராக இருந்ததுங்க. அன்னபக்ஷியில் வந்து அந்த தேரில் வந்து பறக்கிற மாதிரி சீதையை வந்து தேடி ராமன் போகிற அந்த ஸ்டோரிங்க, அப்படியே அந்த ஃபுல் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. இது சொக்குலத்து பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அரண்மனை எரியிற மாதிரி உள்ள ஒரு சீன்லாம் வரும் பார்த்திங்களா ராமாயணத்தில், அந்த இது. அடுத்தது நவஹனுமன் செட்டுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய இருந்ததுங்க. நரசிம்மர்லேயே ஏகப்பட்ட நரசிம்மர் வச்சுருந்தாங்க. யோக நரசிம்மர், வராக நரசிம்மர், அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. மெயினாக வந்து இந்த நவராத்திரியே வந்து துர்க்கை, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் சரஸ்வதி, இவங்க 3 பேருக்கும் 3 நாள் கணக்கு பண்ணி தான் அவங்களுக்கு கொண்டாடுவாங்க. ஸோ மெயினாக அந்த 3 பொம்மைகளும் வேரியஸ் சைஸஸில் இருந்ததுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை சாமி இருக்கும் பார்த்திங்களா, அதுதாங்க. சிவனும் அந்த அம்பாலும் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மேட்சுங்க. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு. இது தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு. ஸோ தட்சிணாமூர்த்திலாம் இந்த சின்ன சைஸில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பிரகலாதன் செட்டு, கண்ணப்பன் செட்டு, அது மாதிரி கல்யாண செட்டு வந்து நிறையா டிசைனாக இருந்ததுங்க. இது வந்து சிவ குடும்பம். இது கண்டிப்பாக நம்ம வந்து குழுவில் வந்து வைக்க வேண்டிய ஒரு பொம்மை தான். இது வந்து இந்த பேலன்ஸு ராமாயணத்து கதையில் வர்ற ஒரு சீனை பிரதிபலிக்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு. இங்கே உள்ள ஒவ்வொரு பொம்மையும் ஒரு கதையை நமக்கு பிரதிபலிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இதே மாதிரி தசவதாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த மினி கொலுப்படிக்கு ஏற்றாப்புல அத்தனை செட்டு இருந்ததுங்க உங்களுக்கு. ரொம்ப அந்த முகமும் வந்து தெளிவாக இருந்தது உங்களுக்கு. கல்யாண செட்டு இருந்தது. அதிலே வந்து மீனாட்சி கல்யாணம் கூட வச்சுருந்தாங்க உங்களுக்கு. எதை கவர் பண்ண அப்படிங்கிறதே எனக்கு தெரியலங்க உங்களுக்கு. அவ்வளோ இருந்தது உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு செட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கடலை கடையிறது வந்து நம்ம அப்போதை பார்த்தது பேப்பர் மேட்சுங்க. இது வந்து ஸ்டோனில் அந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸ்டோன் செட்டு உங்களுக்கு. எப்பயுமே பேப்பர் மேட்ச் வந்து ஸ்டோன் செட்டை விட உங்களுக்கு காஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட தாங்க இருக்குது. ஏன்னா அது லைஃப் லாங் வந்து கலர் வருங்க உங்களுக்கு. அந்த பேப்பர் மேட்ச் கலரே வந்து ஒரு தனி கலர் தாங்க உங்களுக்கு. இது வந்து சூரியனாருங்க உங்களுக்கு. நல்லா அந்த ரதத்தில் வர்ற மாதிரி சூரியனார் வந்து அந்த ஐராவத ரதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ரதத்தில் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக அதுவும் இருந்தது. அந்த செட்டு இருந்தது உங்களுக்கு. ஐயப்பன் வந்து அந்த படி வச்சு சாமி கும்பிடுவாங்களா, பூஜை வைப்பாங்களா, அந்த செட்டு இருந்தது. நிறைய செட்டுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். அஷ்டலட்சுமி செட்டு க்யூட்டாக சின்னதுலேருந்து பெருசு வரையும் அத்தனை செட்டு வச்சுருந்தாங்கங்க. கஜலட்சுமி, அஷ்டலட்சுமி செட்டு, அதாவது நான் பார்க்குறது எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா பொம்மையும் நம்ம வந்து வருஷம் வந்து ஒரு செட்டு பொம்மை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை நான் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்காதேவி சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 3 பொம்மையும் வந்து நல்ல பெரிய கொஞ்சம் பெருசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் அப்படியே படுத்திருக்க மாதிரி உள்ளது. அழகாக க்யூட்டாக குட்டியாக செம்ம அழகாக இருந்ததுங்க. உங்களுக்கு அப்படியே எங்கிட்ட திரும்புனீங்கனாலும் ஒரு பொம்மை ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் எந்த சைஸஸில் கேட்டாலும் இருக்கும். கிரிக்கெட் விளாட்ற மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரல் செட்டு, கிளி ஜோசியம் உங்களுக்கு,
அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகள் செட்டும் வந்து வேரியஸ் சைஸஸில் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்ததுங்க. இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சங்கீத மும்மூர்த்திகள். இதே இதிலே வந்து பேப்பர் மேட்ச்லேயே இருந்தது. இதே செட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும்னு கேட்டாலும் இருந்ததுங்க உங்களுக்கு. இந்த ஒரு சீன் பாருங்களேன், உங்களுக்கு அந்த முதல வாயில வந்து யானை கால் மாட்டிக்கிடும். அதை வந்து கடவுள் வந்து காப்பாத்துற மாரி இருக்கும் இந்த சீனு. அதே மாரி அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரகலாதன் செட்டுங்க. அப்படியே அந்த பிரகலாதன கடல்ல தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து யானை மிதிக்க வைப்பாங்க உங்களுக்கு. அதே மாரி தனியா யானை மட்டும் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு நெறையா வகை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நெறையா அவைலபிளா இருந்ததுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள்ங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 18 சித்தர்களோட முக அமைப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இதில் ஒரு 4, 5 சித்தர்கள் பேர் தாங்க தெரியும். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. பட் ரொம்ப அழகாக அம்சமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்கள செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பரான கோல்டன் கலர் காமதேனுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் கிருஷ்ணரும் போய் கீழே பால் குடிக்க போகிற மாதிரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் எல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க இந்த கோல்டன் கலர் காமதேனு. அதே மாதிரி வேரியஸ் சைஸஸில் மரப்பாச்சி பொம்மையும் வச்சுருந்தாங்கங்க உங்களுக்கு. சின்ன சைஸ் இதெல்லாம் குட்டி, அதாவது இந்த குட்டி கொலுப்படி வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக மரப்பாச்சி பொம்மை வந்து கொலுவில் வந்து வைப்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி மரப்பாச்சி பொம்மை கூட அவங்க கிடச்சிது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த அழகான டெக்கரேட்டிவான பொம்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராதா தாங்க. கிருஷ்ணர் நிறைய வீட்டில் கிருஷ்ணர் வச்சுருப்பாங்க. ஸோ ராதை மட்டும் தனியாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப டெக்கரேட்டிவாக இந்த பொம்மை வந்து வச்சுருந்தாங்கங்க. உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் மட்டும் இருக்கார், ராதை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா அத்திவரதருங்க. சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு இவ்வளோ குட்டியான பொம்மை, பட்டு ரொம்ப கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்கங்க. அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எலகண்ட்டான அதாவது அம்சமான அழகான ரொம்ப அழகான மீனாட்சிங்க. அழகாக கையில் கிளி வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பொம்மையும் ஒரு ஒரு மாதிரி நான் என்கிட்ட பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆச்சுங்க. அவ்வளோ அழகு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்டிஎஃப்லேயே வந்து தசாவதாரம் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் வந்து சின்னதாக குழு வைக்கிறீங்கன்னா இந்த தசாவதார செட்டு வாங்கி வைக்கிறதுக்கு இந்த எம்டிஎஃப்பில் கூட நம்ம ஒரு போர்டாக வந்து வைக்கிறப்ப நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது தாங்க. உங்களுக்கு அந்த கீழே ஸ்ரீ சக்கரம் வச்சு மேலே எந்த அம்பாள் ஃபோட்டோ கேட்டாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 30 ரூபீஸ்லேருந்தே நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பல்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் இத்தனை பீசஸ் வேணும்னாலுமே அவங்க வந்து அதை ரெடியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நிறையா இருக்குது. என்னால் எதை காமிக்க முடியுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கவர் பண்ணியிருக்கேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எம்டிஎஃப்பில் உள்ள ஒரு கோபுர செட்டு தாங்க. இது வந்து ஒரு முருகன் கோயில் தீமில் உள்ளது. இது வந்து நம்ம உள்ளே என்ன வேணுமோ அது மாதிரி சின்னதாக வச்சு தர்றாங்க. பிள்ளையார் வேணுன்னா பிள்ளையார், அம்பாள் வேணுன்னா அம்பாள், அந்த மாதிரி சின்னதாக எம்டிஎஃப்லேயே இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் தாங்க. வாழை மரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஸ்டாண்டோடு சேர்த்து சின்னது, மீடியம், ஸ்மால், மீடியம், பிக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக 3 வெரைட்டியாக வச்சுருந்தாங்கங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் சின்ன கொழுப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு சின்னதாக வைக்கலாங்க. கண்டிப்பாக வாழை மரம் வந்து நம்ம டெய்லி வந்து 10 நாளும் நம்ம வாழை மரம் வைக்கிறதுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஃப்லேயே வந்து எம்டிஎஃப்னா கார்போர்டுங்க. கார்போர்டில் வந்து செஞ்சு அது மேலே வந்து அந்த பேப்பர்லாம் ஒட்டியிருப்பாங்க. சின்ன சின்ன கோலம் போட்ட மாணிக்கு பிச்வை அந்த பசுமாடு இருக்க மாதிரி பிச்வை பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிண்டிங்லாம் ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க. ப்ரௌன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர்னு ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. இது எல்லாமே விளக்கு படிங்க. நம்ம வந்து வச்சுருக்க குழுவுக்கு சைடில் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி வைக்கலாம். இப்போ இவங்கக்கிட்ட சின்ன குழு செட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2 5 படி வாங்கினீங்கன்னா 5 படி வைக்கலாம், 3 படி வாங்கினா 3 இது வைக்கலாம் உங்களுக்கு. இந்த பொம்மைலாம் வந்து பாரம்பரியமாக இருக்கிற பொம்மைங்க. நான் குட்டி பிள்ளையில இதே மாதிரி பொம்மை வச்சுலாம் விளையாண்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட்ஸும் நிறையா இருந்தது உங்களுக்கு. அதிலே வேரியஸ் கலர்ஸில் இருந்தது. இதுதான் கொலுப்படி எம்டிஎஃப்பில் உள்ளதுங்க. 3 படி 3 கொண்டது. அதிலே அகலம் பார்த்திங்கன்னா பெருசு, சிறுசு, 1 அடி உள்ளது, 2 அடி உள்ளது, 3 அடி உள்ளதுன்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரகப்பிரவேச செட்டு தாங்க. இந்த செட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் இல்லை கிச்சன்லேயோ வச்சு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த செட்டுங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த அலங்காரத்துக்கெலாம் வைப்பாங்கள்ல, யானைப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. இதுவும் வேரியஸ் சைஸஸில் அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸாக தாங்க இருந்தது. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட. ஸோ இவங்க வந்து 2 கடை தள்ளி போனீங்கன்னா, இன்னொரு கடையும் அவங்களோட கடை தாங்க. ஸோ அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு. யானை வந்து வேரியஸ் சைஸஸில் ரொம்ப அழகாக அந்த கொடையோட சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே என்னால் சொல்லிக்கிட்டே வர முடியல. நான் காமிச்சிக்கிட்டே வரேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட வந்து என்ன விலை, நீங்கள் வந்து டன்ஸோ கூட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சென்னைக்குள்ள தான் இருக்கீங்கன்னா, நீங்கள் டன்ஸோ புக் பண்ணி கூட நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த டீ ஸ்டாலு, அதுக்கப்புறம் இது வந்து பூக்கடை ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு அந்த பூக்கடை. அப்புறம் இது வந்து அந்த சிங்கம் வந்து வலையில மாட்டிக்கிடும்ல, அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஜஸ்ட் அந்த ஒரு இதுதாங்க அழகாக அந்த ஸ்டோரியை வந்து எபிக் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் அது இட்லி கடை. எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போலாம் இதெல்லாம் பார்க்க முடிய மாட்டேதுல நமக்கு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி தான் முந்தி தெருவுக்குள்ளலாம் வரும். பால் ஐஸு, சேமியா ஐஸு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேங்க நான். பானிபூரி, அதுக்கப்புறம் இது வந்து மண்பாண்டம் செய்கிற இது மாதிரி உங்களுக்கு அந்த தீமில் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 செட்டு 3 செட்டு அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜவ்வு மிட்டாய்ங்க. நம்ம வந்து ஜவ்வு மிட்டாய் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, ஸ்னேக் மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, விநாயகர்லேயே வந்து நிறையா டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. விநாயகர் வந்து கிரிக்கெட் விளாட்ற மாதிரி செட்டுலாம் கூட உங்களுக்கு நிறையா இருந்தது உங்களுக்கு. விநாயகர் வந்து யோகா செய்கிற மாதிரியும் ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. ஸோ விநாயகர் வச்சே வந்து நிறையா தீம் செட் இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப அழகான செட்டுங்க. சூடி தந்த சுடர்கொடி. ஆண்டாள் வந்து கிருஷ்ணருக்கு போடுற மாலையை வந்து அவங்க சூடி அழகு பார்ப்பாங்க கண்ணாடியில். அப்போ கண்ணாடியில் பார்க்குறப்ப கிருஷ்ணருக்கு போட்ட மாதிரி அங்கே அவங்களுக்கு பிம்பம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த சீனை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தாங்க ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டுலாம் வந்து ரொம்ப ரேராக தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாராவது வந்து ரேர் பீஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடையை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிருஷ்ணர் உரியடிக்கிற மாதிரி உள்ள செட்டு. ஸோ இது என்ன செட்டுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் தீ ஜுவாலைக்குள்ளே இருந்து அம்மன் வெளிவர்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். பக்கத்தில் சித்தர்கள்லாம் இருக்க மாதிரி இது எந்த இதை பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள செட்டுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. இது வந்து ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ட்ரிப்ளிகேனில் உள்ள கோயிலில் உள்ள சாமியை அப்படியே சூப்பராக வந்து ரெப்ளிகா பண்ணியிருக்காங்கங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்மசாஸ்தா அவங்களுடைய மனைவிமார்கள் பூர்ணா, ஸ்ரீ புஷ்பகலா அப்படின்னு சொல்லி. ஸோ கொலு பொம்மை எப்போயுமே வைக்கும் போதில் வந்து தம்பதிகளாக வைக்கிறப்ப இன்னும் ஒரு அழகு தாங்க. ஆண்டாள் பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக கோல்டன் கலரில் தகன்னு இருக்குது. அந்த மாலை பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, சின்னது சைஸ்னாலும். இது எல்லாமே ஃபைபர் மேக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. பேப்பர் மேட்ச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோன் பொம்மை இதெல்லாம் பார்க்குறத விட இது வந்து ஒரு படி கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட வரும் அப்படின்னாங்க. பட் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மன்னார்குடி ராஜகோபாலர் அப்படிங்கிற சுவாமியாங்க. நான் இது வரைக்கும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து சோமாஸ்கந்தர். நீங்கள் பார்த்தீங்களா சிவன் பார்வதிக்கு நடுவில் முருகன் எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்காருன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணருங்க. அவரும் அந்த திருவாச்சிலாம் வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிரதோஷமூர்த்திங்க. சிவனும் பார்வதி இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து குருவாயூரப்பன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குருவாயூரப்பன், உடுப்பி கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து அழகாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக. இது பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள் அப்படிங்கிறது அந்த காலை தூக்கி வச்சுருக்க மாதிரி உள்ளது. ஸோ இந்த ஸ்டாச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அவங்கக்கிட்ட கேளுங்கங்க. இந்த பார்த்திங்களா ஸ்டோன் ஃபினிஷில் முருகன் வள்ளி தேவயானையோட சூப்பராக இருந்தாருங்க. நீங்கள் இப்போ பார்க்குற செட்டு வந்து நாச்சியார் திருக்கோலம் செட்டுங்க. திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம் அங்கே உள்ள அம்மனோட சிலைகள் தாங்க நாச்சியார் திருக்கோலம் அப்படின்னு சொல்கிற அந்த செட்டு ஃபுல்லாகவே. நவ திருப்பதின்னு சொல்லப்படுற பெருமாள் கோயில்களில் உள்ள உற்சவர் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா காஞ்சி திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி அந்த செட்டு ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து நாச்சியார் திருக்கோலம் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செட்டு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த செட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செட்டா நான் பார்த்தேங்க. பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்னு சொல்லி. அந்த எலி வாகனத்தில பிள்ளையாரு, ரிஷப வாகனத்தில வந்து பரமேஸ்வரனும், தாயாரும், மயில் வாகனத்தில முருகனு, துர்காதேவி வந்து அந்த சிங்கம் மேல உட்காந்துருக்க மாரின்னு ரொம்ப அழகா இருந்ததுங்க. துளசி மாடம் பாருங்க சூப்பரா இருந்ததுங்க உங்களுக்கு. இது வந்து திருத்தணி முருகனுங்க. வள்ளி தேவயானையோட சூப்பரா இருந்தாங்க. அன்னபக்ஷி மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள் அம்மன். அழகா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. இந்த மாரி ஃபைபர் ஃபினிஷில் உள்ளது வந்து நீங்கள் வந்து லாங் லைஃப் வருங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த சங்கு சக்கர நாமம் வந்து வீட்டில் நம்ம என்ட்ரன்ஸில் தொங்க போடுறது கூட அழகா இருக்கும் உங்களுக்கு. சாரதாம்பாள் தாங்க. ரெட் கலர் சாரீல, ஒயிட் கலர் சாரீல, அடுத்து கரும்பு கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் காமாட்சி, அன்னபூரணி, அதுக்கப்புறம் மூகாம்பிகை இது. ரொம்ப சூப்பராக அந்த திருவாச்சியோட ரொம்ப அழகா இருந்ததுங்க. மேலே பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜோடி அன்னப்பறவை மாரி நமக்கு வேணும்னா கூட நம்ம அது தனியாக கூட வாங்கி பண்ணிக்கலாம். ஐயப்பன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் ஃபினிஷ் தாங்க. இது பார்த்திங்கன்னா மலேசியா முருகன் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இன்னொரு நான் முருகன் காமிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப அழகு. சிறுவாபுரி முருகனுங்க. சிறுவாபுரி முருகனை வந்து யாராவது வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இந்த முருகனை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்கங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பீசஸ் தான் இருந்தது. பஞ்சமுக ஆஞ்சநேயர். இது வந்து படுத்திருக்க மாதிரி உள்ள ரங்கநாதருங்க. நிற்கிற மாதிரி உள்ள ரங்கநாதர் இருக்காங்க. படுக்கிற மாதிரி உள்ளது இருக்குது. அதாவது சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது வந்து தசாவதாரம் தான். உங்களுக்கு வந்து நீளமாக அந்த ஃபைபர் ஃபினிஷில் உள்ளது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லாங் லைஃப் வருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், ஐயப்பன், கொல்லூர் மூகாம்பிகை, கிருஷ்ணர் செட்டே இருந்ததுங்க. இது வடபழனி முருகன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி முருகனும் வந்து இந்த ஃபைபர் செட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்களா குபேரர் கையில் அந்த கீரிப்பில்லை பார்த்தீங்களா, செம்ம டிசைனுங்க. அழகாக அப்படியே சூப்பராக தத்ரூபமாக இருந்ததுங்க உங்களுக்கு. இது வந்து படுத்திருக்க கோலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமிங்க. கையில் பார்த்திங்களா கீழே லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த மேலே லக்ஷ்மி, அதுக்கப்புறம் அந்த மூலவரோட இது கூட அங்கே வச்சுருக்காங்கங்க. ஸோ இது எனக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுல அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க. ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுருந்ததுங்க. அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. அதே மாதிரி தேசிய தலைவர்கள் இதுவும் நிறையா இருந்ததுங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து விவேகானந்தர், சாரதாம்மா, நீங்கள் அப்துல் கலாம் அந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து கேம் தாங்க. கேம்ஸு 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் விளாட்ற நொண்டி, பாண்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு. அந்த கல்லை தூக்கி போட்டு விளாட்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குண்டு வச்சு விளாட்றதுங்க. கில்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வச்சு விளாட்றது, அந்த குண்டு வச்சு விளாட்ற கேமு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியான கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் படுறீங்க. அதாவது சாமி சிலைகள் இதை தவிர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து வைக்கலாங்க. இது வந்து குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. கேரம் போர்டு, இதே மாதிரி லூடோ விளாட்றது, ஸ்னேக் அண்ட் லேடரு, ஏகப்பட்ட பொம்மைகளுங்க வரிசையாக இருந்தது. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து எல்லோரும் ரங்கோலி போடுற மாதிரி, கோலம் போடுற மாதிரி உங்களுக்கு. இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் வர்ற ஒரு சீன் தாங்க. பிட்டுக்கு மண் சுமந்த அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். அந்த ஸ்டோரியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ளது. இது வந்து குழாயில் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி. இப்போ தான் வீட்டுக்குள்ளே போர் போட்டுறாச்சு, தண்ணிலாம் வந்துடுச்சு. முந்தி காலத்துலலாம் இப்படி தாங்க. நான்லாம் நிறைய குடம் வந்து தூக்கியிருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து இது வந்து பழனி மலையில் மேலே முருகன் இருக்க மாதிரி அந்த கீழே வந்து அந்த செட்டு தாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த சிலை உங்களுக்கு யாருக்காவது தெரியுதாங்க இது என்ன சிலை அப்படின்னு சொல்லி. நான் இதை ரொம்ப தேடி போயிருந்தேங்க. இது வந்து தன்வந்திரி வந்து நோய்களை தீர்க்கும் ஒரு காட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சிலை. ரொம்ப திருவாச்சிலாம் வச்சு கையில் பார்த்திங்களா அந்த இவர் வந்து நோய் தீர்க்கிற ஒரு கடவுளுங்க நமக்கு. ஸோ தன்வந்திரியை வந்து நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தீராத நோய் இருந்தாலும் தீர்ந்துருங்க உங்களுக்கு. ரீசெண்டாக வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தப்போ தாங்க எனக்கு இந்த தன்வந்திரியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சது. இது வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவருங்க. இவர் வந்து சரஸ்வதிக்கே பாடம் எடுத்த கடவுள் உங்களுக்கு. ஸோ இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நிறையா அம்மன் செட்டு உள்ள அந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள் இருக்க மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட.
ஸோ 1 ஆர் 2 டேஸ் கழித்து இன்னொருக்கா வந்து என்னோடய பர்ச்சேசிங்க்காக நான் போவேங்க. போகிறப்ப நான் கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவாக இவங்க கடையிலேருந்தே எடுத்து போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது கொலு வைப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்தாலும் இவங்க வந்து உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி விடுவாங்க. ஸோ சேஃபான ஷிப்பிங்காக சூப்பராக கொரியர் பண்ணி விட்டுருவாங்கங்க. ஸோ யாராவது கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மினி கொலுவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் இயர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் அடுத்து நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த அம்மன் வந்து எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு எல்லாமே க்ரியேட் ஆகுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுவீங்க நீங்களே. நம்மளே இன்னும் சுறுசுறுப்பாகுவோம். நம்மளே இன்னும் நிறைய திங்ஸ் தெரிஞ்சுக்குவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது கொலு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பொம்மை ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மலரின் பயணம் வியூவர் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.